அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவங்களுடைய கணவர் பொன் வசந்தன் அவரை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது திமுக கட்சி பிரமுகர், ஒரு கட்சிக்கார், அவரை இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் அவங்க கணவரை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னா, 200 கோடி வரைக்கும் ஒரு முறைகேடு புகார், அதனால் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணியிருக்கு. இதை விடவாங்க ஒரு மதுரை மாநகராட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வேணும். உடனடியாக மதுரை மாநகராட்சி மேயரை பதவி நீக்க செய்யணும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு புகார், அவங்களுடைய கணவரை கைது பண்ணியிருக்காங்க. உடனே தார்மீக பொறுப்பேற்று மேயர் பதவி விலகணும். அதே நேரத்தில் நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவித்துக்கிறோம். நம்முடைய கட்சிக்காரர், திமுக அரசாங்கம், திமுக கட்சி அது அரசாங்கம் நடத்துது, அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் தவறு செய்கிறார் அப்படின்னு சொன்னோடனே நடவடிக்கை எடுத்தாங்க. இதுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு உதவி கமிஷனர், உதவி ஆணையாளர், மதுரை மாநகராட்சி உதவி ஆணையாளர், அவர் இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஊழியர்கள்லாம் நிறையா பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதனால் தொடர்ந்து இது போன்று முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை விசாரித்து அனைவரையும் கைது செய்யணும். மதுரை மாநகராட்சி மேயரை உடனடியாக பதவி விலகணும். அதே நேரத்தில் மண்டல தலைவர் பூராமே ஏற்கனவே பதவி விலகிட்டாங்க. அப்போ ஒரு மக்களுடைய வரிப்பணத்தை எந்த அளவுக்கு இவங்க முறைகேடு பண்ணியிருந்தால், உண்மை இல்லாமையாக இவ்வளோ பேர் குற்றச்சாட்டு சொல்லி ஆதாரம் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகிறதுக்கப்புறம் உடனடியாக கைது, பதவி நீக்கம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அதனால் இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியணும், எப்பேற்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க பாருங்கள். இந்த மாதிரி ஊழல் செய்கின்றவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தால் இதுதான் நிலைமை. நம்முடைய வரிப்பணம் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா மதுரை மாநகராட்சி மக்களிடமிருந்து வரியாக பெறுகிறது. இந்த 1 கோடி ரூபா வருஷத்துக்கு 300, 350 கோடி வருமானம் வரக்கூடிய இந்த மதுரை மாநகராட்சியில் முறைகேடு புகார், இன்னும் இதை விசாரித்தோம்னா இன்னும் நிறையா வரும். அதனால் நடவடிக்கை எடுத்த அனைவருக்கும் நன்றி. மதுரை மாநகராட்சி மேயர் கைது மக்கள் எதிர்பார்த்த ஒன்று. அடுத்தபடியாக மதுரை மாநகராட்சி மேயர் பதவி விலக வேண்டும். தொடர்ந்து தப்பு செய்தால் தண்டனை நிச்சயம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம்